மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா ஆமாம், எங்கள் சித்தி வீட்டுக்கு. நேற்று ஒரு வீடியோ அண்ணி போட்டிருந்தாங்கல்ல, அண்ணனுக்கு ஆண்டுன்னு சொல்லி, அதான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம் காலையிலே. ஆமாம் மக்களே, அதில் வந்து நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ போட்டதில் எல்லாரும் சொன்னீங்க, சோகமாக சொல்லக்கூடிய விஷயத்த இவ்வளோ கூலாக சொல்கிறீங்க விஜயக்கா அப்படின்னு சொன்னீங்க. அதாவது பயந்தாங்குழி. அதாவது என்னன்னா, எனக்கு நீங்கள் எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி நீங்கள் அழுது சென்டிமெண்ட்டாக பேசினா தான் நம்புவேன்னு சொன்னால் விஜயக்கா கிட்ட அழுதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் அழலாம் மாட்டேன். ஏன்னா நான் என் வாழ்க்கையில் நிறைய அடி வாங்கி அழுது முடிச்சு கண்ணீர் இல்லாமல் இருக்கேன். என்கிட்ட வந்து நீ அதை நினச்சாலும் இதை நினச்சாலும் நான் அழ மாட்டேன். சரியா? ஸோ கண்ணீர் வராது. நீங்கள் வந்து கூலாக சொன்னீங்க, நீங்கள் வருத்தம் இருக்க தான் செய்வோம். நான் வருத்தப்பட்டா எங்கள் அண்ணன் திருப்பி வந்துட போகிறானா? முடியாது. 13 வருஷம் ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் கடந்து போக வேண்டியதான். நான் சும்மாவா இன்ஸ்டா பயோவில், யூடியூப் பயோவில் இதுவும் கடந்து போகணும்னு வச்சுருக்கேன். வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணும். அப்புறம் மெயின் ஒரு விஷயம் வந்து மைக் மாட்டியிருக்கோம் நாங்கள். பார்த்துக்கோங்க. சவுண்ட் எப்படி இருக்குங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவில் மைக்கு எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டு போயிருங்க. மைக் வாங்கி தந்த அண்ணனும் வீடியோவை நல்லா பாருங்க அண்ணா. ஹாப்பியாக இருக்குது. நான் எதிர்பார்க்காத கிஃப்ட் ஆகும். ஆமாம், நான் எதிர்பார்க்காத கிஃப்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து போகும்போது அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் வாங்கி போனோம். ஹாய் சொல்லுங்க. அதுக்கு அந்த பக்கம் விழுந்துறாரு. மீன் கடைக்கு போகிற மக்களை. சரியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஆனால் மீன் இருக்குமான்னு தெரில. ஃபிஷ் எடுக்க மாட்டோம். ஆனால் அங்கே அவங்க அண்ணனுக்கு மீன் பிடிக்குமா, நெத்தலி மீனும் கிழங்கும். அது நல்லது, வாங்கணும். அதை வாங்கி வச்சு சமைக்கணும். நான் வரது கிடையாது, நான் சாப்பிடுவேன். நாகேஸ்வரி தான் மட்டும்தான். இங்கே போகிறதுல நான் மட்டும்தான் வரேன். நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம். சரியா? அதெல்லாம் போகும்போது மீன் வாங்கிட்டு போவோம். ஆமாம், என்னோட ஹஸ்பண்டும் வரல, வீட்டில் தான் இருக்காங்க. வரதில்லையா? இல்லாத ஒருத்தங்களுக்கு உதவணும். சரியா? உறவுல சித்திக்கு பிள்ளைங்கன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. சித்தப்பாவும் சித்தியும் மட்டும்தான். ஆமாம், சித்தியும் சித்தப்பா மட்டும்தான். அதனால் அவளோட ஒரு கஷ்டம் நஷ்டத்துக்கு நம்ம நிற்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். சரியா? நல்லா பார்த்துட்டு மக்களே. இது குட்டி பையனே நல்லா முடிச்சு சிரிச்சிட்டு இருந்தா இப்போ தூங்கிட்டானா? ஆமாம். சரி, நம்ம மீன் கடைக்கு போவோம். போய் மீன் வாங்க. ஓகே, அங்கே போயிட்டு நீ வீடியோ கண்டினியூ பார்த்துக்கிடுங்க மக்களே. இந்த பிள்ளை இருக்குல்ல, நாங்கள் அங்கே இருந்து இங்கே வரோம். இந்த பிள்ளை நேரத்தை இங்கே வந்துட்டு மூஞ்சி நல்லா காட்டு. மூஞ்சியை காட்டுங்க. திருமுகத்தை பாருங்க. சின்ன சட்டியில விளையாடு வயசு பத்திடுங்க. பார்த்தியாவா எவ்வளவு அழகா சொர்க்கமா வந்துட்டு இருக்காங்க. ஆமா, பத்தியில குட்டீஸ் எல்லாம் குட்டி வச்சு காபி போட்டுட்டு எங்களுக்கு பாருங்க எத்தனை குட்டீஸ். நீ பரவாயில்ல, இருக்கிறதுல ஷேர் பண்ணி குடிப்போம். இது முதல்ல காபி காய்பட்டுருமானு கேளுங்க. ஆமா ஆமா, இப்படி நடு ரோட்ல இருந்து காப்பி காய்க்க வண்டிக்காரங்க வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு போவீங்க? வண்டி வராதாங்க, அந்த தைரியத்துல தான் இருக்காவளோ. சரி சித்தி, தெங்கம்புதூர்ல அவ்வளவு கடையும் போட்டு ஒரு கடை போட்டு எல்லாம். ஏன், என்ன விஷயம்? என்னாச்சு? எதனால சித்தி? ஒரு சாதனமும் வாங்க முடியாது. மீன் கடைக்குள்ள மீன் இருக்கும். அது அம்மா ரொம்ப வாங்கிட்டு வருவா. நாகேசுக்கு அம்மா வாங்கிட்டு வருவா. பண்டம்லாம் வாங்கவே இல்லை. இனிதான் போனோம் அப்படின்னாக்கி. தெங்கம்புதூர் பூட்டு இதான் எங்க சித்தி வீடு. வந்தாச்சு. இது ஏன் நடையில இருக்கு? என்னது? ஏன் புள்ள அழுகுட்டி? எம்டி தூக்குட்டி போயில சித்தி என்ன இன்னைக்கு ஃபுல்லா படப்படப்பிலே திரிவாள இவள என்ன நினைக்க? சித்தன் குடியிருப்பு புத்தன் குடியிருப்பு. அமைதியா இருந்து வீடு மக்களே. நாங்க வந்துட்டோமா, இனி அமைதியே கிடையாது. டக்கு 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 சவுண்ட் கேட்டுக்கிட்டே எங்க போனாலும் சில்லறைய செதற விடுறோம். இதுல ஒரு பொட்ல கட்டி போட்டு இருந்தாவா ஒத்துக்கிட்டாவன்னு நினைக்கேன். ஓமோ வரான்னு தொட்டில காவல் வச்சுக்கிட்டே இருப்பாவளோ. வேற சவேஸ் குட்டி தூக்கம் வருது அடிப்பட்டு. இன்னைக்கு அழுத்துட்டே தான் இருப்பா. அன்னைக்கு கொண்டு விட்டுட்டு ஆஸ்பத்திரி போய் ஒரே அழுவ. அங்க உள்ள எல்லா வீட்டுக்காரையில வந்திருக்காங்க. சரி, சமையல ஸ்டார்ட் பண்ணுவோமா? நான் உங்களுக்கு வந்த உடனே எங்க அண்ணன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். சரியா? இதா இருக்கானா? தெரியுதா?
இப்படிதான் பூட்டி வச்சிருப்பா. வருஷத்துக்கு ஒருக்கா வெளியே தூக்கி வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுப்பா. ம் பெரிய போய் பாரு. எங்க இருக்கான் பெரியப்பா? பார்த்துட்டியா? சரி மூடு சமைப்போம். நின்னுக்கிடுங்க, வேலையில பாக்கண்டா. ஓ இதுக்குதான் நீ என்ன வீடியோ எடுங்கன்னு சொன்னியோ? எஸ். என்ன நோஸ் கட் பண்றதுக்கு நான் தான் வேலை செய்யறேன், எங்க அண்ணி இங்க வந்தோம் வெட்டியா தான் இருக்குன்னு. அதானே நான் எங்க போனாலும் செல்ல பிள்ளாட்டி வெட்டியா இருந்தா திம்பேன். மக்களே இந்த அடுப்பு பார்த்துடுங்க. இது வந்து கண்மணியத்தை போட்டு கொடுத்த அடுப்பு. அப்படியா? எங்க அம்மையா போட்டா? ஆமா பாப்போம். அதானே பார்த்தேன். எங்க சித்தியாவது இப்படி அடுப்பு போடதாவது. கண்மணி அத்தட்ட அங்க வந்த அன்னைக்கு இந்த பாட்டி என்ன தெரியுமா சொன்னாவ? அன்னைக்கு அத்தை, நீங்க மட்டும் இப்படி நல்ல அடுப்பை போட்டு அவிச்சு அவிச்சு திங்குறிய, எனக்கு ஒரு அடுப்பு போட்டு தந்தியா இப்படியே சொல்லிச்சு. ஆமா. அதுக்கப்புறம் அன்னை மெனக்கட்டும் உங்க அம்மா வந்து போட்டு கொடுத்தாங்க. என்ன மக்களே காப்பி போட்டாச்சா? யாருக்கு கொண்டு வந்திய? நீங்க கேட்டீங்க எனக்கா? சரி தாங்க, நான் குடிச்சு பார்த்து டேஸ்ட் சொல்றேன். கொடுங்க கொடுங்க கொடுங்க. காப்பிய பாருங்க, என்ன பெரிய கப்புல கொண்டு கொடுத்துருக்கா. காப்பி பருத்தி சித்தி, நீ இந்த ஊர்ல இருக்கியே, உனக்கு காப்பி கிடைச்சா? எனக்கு கிடைச்சு காப்பி. எவ்வாட்டி அவ காப்பி போட்டவள ஈரல எடுக்கணும். சுக்கு காப்பி போட்டு, இஞ்சி காப்பியா சுக்கு காப்பி? இதுக்குள்ள என்ன மக்களே போட்டு? இஞ்சி உங்க சித்தி போட்டாவ. நீ சும்மா விளையாட்டுக்கு விளையாடுனா கூட இஞ்சி போடாம காப்பி போட்டு தர மாட்டியாட்டி? நான் இந்த காப்பிக்குள்ள இவ்வளவு நீங்க சும்மாயே காப்பி பாட்டி நல்லா பாத்துருங்க. காப்பி பண்ணி சும்மாயா அந்த இதுக்குள்ள காப்பிக்குள்ள இஞ்சி மிதக்க முச்சலேன்னு நினைச்சேன். அது நம்ம அழகா இருக்கு மக்களே. என்ன அழகா இருக்கு, உண்மையில அழகா இருக்கு. இனிப்பு மட்டும் நீ நல்லா இருக்க மாட்டாட்டி, எனக்கு கொண்டு தந்தியாட்டி. இவ்வளவு கொண்டு கொடுத்துருக்கா நீ. அக்கா மேல உள்ள பாசம் பத்தியாமா? ஆமா சொல்லு. அதேதான் வாய் எடுத்து கேட்டவ. நீங்க அப்படிதானே? உனக்கு அக்கா முக்கியமா பாட்டி முக்கியமா? ஒரு லோலாகிரிக்கு வர மக்களே பாத்துக்கீங்க. இதுதான் லோலாகிரிக்கு. அத்தை நீங்க சொன்னீல கோலாமலாகிரி. ஓகே ரெடி. ஒரு கப் இருந்த இது பெருசா இருக்கு இவளுக்கு. அந்த பிள்ளைகளுக்கே தெரிஞ்சிருக்கு செம்புலதான் இவளுக்கு காப்பி கொடுக்கணும். செம்புல இல்ல ட்ரம் இல்ல. ட்ரம் இல்ல கரெக்ட். அந்த காப்பி விடாம குடிச்சது பாருங்க. இல்லாட்டி எந்த தண்ணியில போட்டியா? என்ன ஃபுல்லா குடிச்சு பாத்துட்டு சொல்லுங்க. நிறைய மோனு சொத்துல குடிட்டி குடிமோன பாவம் ஏன் குட்டி. எம்மா நீங்க எந்த தண்ணியில போட்டு என்ன நீ போட்டியில? எல்லா தண்ணியும் குடிக்கலாம். அங்க டேங்குக்குள்ள என்ன நீ புளுத்து வரும் நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. மினரல் வாட்டர் குடிக்கிறதெல்லாம் நோய். பாருங்க என் புள்ள அதுக்கடல எனக்கு காப்பி தரல நீ வருவ. பப்பு உனக்கு தந்தவள தங்க ஒரே காப்பிக்கு செத்த கூட்டங்களா இருக்கு மக்களே. எங்க குடும்பமே இப்படிதான் மக்களே, காப்பிக்கு செத்த குடும்பம் தான். சரி அடுப்பு பாருங்க மக்களே, அடுப்பு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. எங்க அத்தை போட்ட அடுப்பு, கண்மணி எத்தை போட்ட அடுப்பு வந்துட்டு ஆட்டிக்கிட்டு. யாரு? எங்க சித்தி. சித்தி நான் என்ன சொல்றீங்களன்னு நினைச்சேன். பாத்தீங்களா இவ இப்படிதான் ஒரு படம். நான் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். மக்களே எங்க அத்தையை பத்தி சொல்லனா, அவைய செய்யறது ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் ஒரு மாதிரி படபடப்புல என்னமோ பாத்திரத்தை அந்தால போட்டு உடைப்பாவ, அந்தால போட்டு தவுப்பாவ, அந்தால நடந்துருவாவ, அந்தால பாஞ்சிருவாவ, எதுக்குன்னு தெரியாது. என்னமோ இவதான் வந்து கோட்டையை பிடிக்க போற மாதிரி நிப்பா. நான் அப்படிதான். சித்தி நிறைய வாழங்குட்டை இருக்குடி. உடைச்சு திங்கட்டா? உடைச்சு திம்பமா? சமைச்சு வாழங்கொட்டை பாருங்க மக்களே, இவ்வளவு வாழங்கொட்டை சேர்த்து வச்சிருக்கா. இது உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுங்க. அதாவது இந்தியன் அலமண்டா என்னடி எனக்கு தெரியாது. இந்தியன் பாதாம் பருப்பு. சரியா? நான் தமிழ்ல சொல்லேன். எதுக்கு இங்கிலீஷ்ல? பாதாம் பருப்போட சூப்பரா இருக்கும் வாழங்கொட்டை. ஆமா எங்க ஊர்ல வாழங்கொட்டைன்னு சொல்லுவோம். ஆனா இந்தியன் பாதாம் பருப்பு. சரியா? ஆல்மண்டா இருக்கும். ஆல்மண்டா என்னதோ ஒண்ணு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இன்னைக்கு ஏறி தொங்கிட்டு கிடக்கா. என் பிள்ளை உறக்கத்துக்கு அழுவு. என் பிள்ளை உறக்கத்துக்கு அழுவு. நீ தொட்டில் போட்டு தர மாட்டாக்கா? நட்டி தொட்டில் போடச்சி எதை எடுத்து கொடு. இந்த பய வர அலறிச்சே கிடக்கா மக்களே. எங்க நாய் கிடக்கு? நீ வர்றத நீ இங்க உள்ளே இரு. ரேபிஸ் நாய் கடிச்சாதான் வர நாய. ஆமா அது நாய் கடிக்கன்னு சொல்லிச்சு அவன்கிட்ட. அவனை அவுத்து விட்டுட்டு நம்ம பிள்ளைய கொண்டு அங்க வெளியில இயற்கையா தொட்டில் கட்டி போடும். இல்ல 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 கடிச்சு விடாம பாப்புமா. ஒண்ணுமே செய்யாதடி, வா கூட போடாது. நீ உன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருப்பியா? ஒண்ணு செய்யாது. நீ நிறைய பையன் நீங்க இந்த நாய் கொண்டு போங்க. நல்ல லோலா கிறுக்கி மாதிரி நிக்கா.
லொலாக்கிரிக்கி. வீதியா அம்மா இது ஆமா நீ கூட்டம் இல்ல எல்லாத்தையும் தொட்டில் கட்டி தரணும். கிடக்குதல்லு ஆ. அந்த வீட்டுக்குள்ள நீ தானே இப்ப மாமரத்துல தொட்டில் போடணும்னு கூட்டு இருந்தா மாதிரி மாமரத்துல சண்டை போட்டுடாக்கா. மாமரத்துல நான் தான் அப்பா, ஐயோ. நான் யார என்னதுக்கு கேட்காம நீ எப்படி யாரி போய் போட்டுருவா? அவ யாருன்னு நினைச்சா இப்ப நான் மரம் இறஞ்சித்தி வாரேன். களம் இறங்கி விட்டது. ஏய், வந்த உடனே அசிங்கமாக்கி விட்டு அந்த நாக்குட்டி. அது எனக்கு நாயினால அலர்ஜி. எனக்கும் பிடிக்காது. எங்கேயாவது வெளியே தோப்புள்ள கொண்டு கட்டி போடுங்க. நான் அங்கதான் கட்டி போட்டேன். எப்படி விஜயக்கா எப்படி போட்டேன் ஆமா நானும் இப்படி யாருதான் போட என்ன நீ தள்ளி போனீ நீ தொட்டாலே நான் கீழே விழுந்துருவேன். பாத்தியாள மக்களே, அக்கறையோட பாசத்தோட பணிவோட அன்போட எந்த கம்புக்கு மேல ஆனந்த குச்சி கம்புக்கு மேல இங்கயா அங்க எங்க குச்சி கம்பு இருக்கு கொப்ப மோள அதுக்குள்ளோட போடுங்க. இந்த கயிறு அதுக்குள்ளோட எடுங்க. மேல தள்ளிட்டி இங்க மேல தள்ளணும். அந்த கயிறு அந்த கப்புல அந்த கப்புல கப்புல எங்க போட முடியாது. கப்பு இல்ல இலை அண்ணா இல்லையோ அது ஒரு இலை. நீங்க புடிச்சிருக்க கம்புக்கு இங்கோட போடுங்க. இதுக்குள்ளடியா? ஆமா. இது பையன். ஓகே டன். அந்த கம்புல போட்டுதானே இந்த கம்பு. அப்படிதான். இது ஒரு கொப்பு நிக்கிட்டு இதுக்கு உள்ள போட சொல்றீங்க நீங்களாம் ஒரு என்ன? ஆமா இது யாரு எப்படி போடுவா? சாடி இருங்க. போதுமா? இது போதுமா? போதம்மா. ஏனி துணி எடுக்க போறேன்னு எத்தனை மணி நேரமோ பாத்தியால மக்களே, சிங்கம் களயிறங்கி விட்டது. மூஞ்சிய பாருங்க மூஞ்சிய. சிங்கம் இங்க பாருங்க. என்ன துணி வேணுமா? சாரா எடுத்துட்டா? ஆமா எனக்கு எடுத்து மக்களே சின்சியரா வேலை பார்க்க கிளம்பியாச்சு. எங்க அண்ணி மீன் கழுவிட்டு இருக்காவ. இது எங்க அம்மா உள்ளி உடைச்சிட்டு இருக்காவ. நாகேஷ் அம்மா நீங்க சொன்னீங்களே குழந்தை போல மனசு, குழந்தை போல மனசு. ஆமா மக்களே, எங்க அம்மை கொஞ்சம் குழந்தை போல மனசுதான். தங்கமான மாமியார் தெரியுமா எனக்கு? ஆமா தங்கமான மாமியார். அண்ணி மாமை பாருங்க மேல ஏறி மாங்காய் பறிச்சுட்டு வராவ. நான் நினைச்சேன் மாங்காய் விழுன்னு நினைச்சேன். உங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லிச்சு? ஒரு மாங்காய் விழுந்துட்டி அப்படின்னு. சித்தப்பா காண்டுக்கா தெரியுது சித்தப்பா. ஆமா மரத்துல இங்க போட்டு நான் வேற எங்க போய் கிளவாங்க. சரி நீ கண்டினியூ பண்ணுங்க. என் குட்டி உறங்க மாட்டேங்க. சொல்ல மக்களே, எங்க மாமியார் போய் சொல்லிச்சுல என்ன யாசுவா அப்புறம் கொஞ்சம்னு. எனக்கு யாசதுக்கும் உரிமையா பேசறதுக்கும் சரியான மாமியார் இந்த மாமியார் தான். எங்க நாகேஷ் இம்மா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. நாங்க வேலையை பார்த்துட்டு இருக்க மக்களே. மீன் கழுவோம். அண்ணனுக்கு வந்து மீனும் கிழங்கும் வச்சு அவிச்சு படைச்சா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நெத்தலி மீன் கழுவி. ஆமா நல்ல மீனா தான் இருக்குமா. சரி மக்களே, நானும் வேலை பார்க்கணும். என் குட்டி உறங்க மாட்டேக்கா. உறங்க வச்சுட்டு வா. ஆமா அவிய அம்மையே என்ன காணல. ஆமா அவி அம்மா எங்க ஆசாம ஆசம்மா என்ன அவிய அப்பா வரல. அவிய அப்பா வரல. மக்களை இங்க பாத்துடுங்க. இது எனக்கு அண்ணன் ஆரம்பிச்சாச்சு. நல்லா ஆரம்பிச்சாச்சான்னு கேக்கா. இது யார் தெரியுமா? உங்க கண்மணி அம்மாக்க அக்கா பொன்மணிக்க மோவன் மூத்தவன். சரியா? சரி அண்ணன் அக்கா இருக்கா. எங்க அக்காலாம் பரவாயில்ல கடிப்பேன். சரியா? இது எங்க அண்ணி. அண்ணியோ ஹாய் சொல்லுங்க அண்ணி. இது எங்க அண்ணன் மண்டாட்டி. இது எங்க அண்ணன் மூத்தவா. அப்புறம் ஒரு வெள்ளச்சுண்டை எங்க போனா? நான் வெள்ளச்சியை காமிச்சு தரேன். எங்கடாக்கா? எங்க காணல வெள்ளச்சிய? இதான் நம்ம ஆளு வெள்ளச்சி. எங்க அண்ணனுக்கு கடை குட்டி. ஹாய் சொல்லு மக்களே. ஹாய் சொல்லு. சேம் ட்ரெஸ் பாத்தீங்களா? இது ரெண்டும் எப்பவும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போடும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா வெள்ளச்சி? லவ் யூ சொல்லு. லவ் யூ. புதுசா இருக்க. இது நம்ம ஃபேமிலி. சரியா? எங்க அம்மாவோட அக்கா பையனும் ஒய்ஃபும் அண்ணனோட ஒய்ஃபும். அப்புறம் நாகேஷ் அம்மா பாருங்க காய் வெட்டிட்டு இருக்கு. இங்க சித்தப்பா என்ன பண்ணுது? சித்தப்பா சோறு வேவலையா என்ன? இது எங்க சித்தப்பா. பாட்டியெல்லாம் மக்களே எங்க அண்ணனை வந்து எப்படி சோக்கா படுத்து கிடக்கான்னு. சோக்கா படுத்து கிடக்குது இல்ல மக்களே. என் மண்டை குழப்பி விட்டுட்டு அவர் படுத்துக்கிடுவாரு. ஏன் லவ் ப்ரப்போஸ் பண்ணாம விட்டுட்டானோ? வாயில வருது. வாயில தான் வரும். என்னாச்சுல? என்னல பண்ண பிள்ளைய? ஏமிட்டி களியாமாக்காங்க பாத்தலி. எங்க அண்ணன் ரொம்ப நல்லவனா ஆயிட்டான் மக்களே. இனி வீடியோக்கு வரமாட்டான் கேட்டுடுங்கண்ணே. ஆமா வீடியோக்கு வரமாட்டான் உங்க மணி அண்ணே.
வரமாட்டான் போல. எங்க அண்ணி எங்க அண்ணனும் வந்தாச்சு. அங்க சமையல் நடக்கு. அண்ணி இது என்னது பாயசமா? சிறுபத்த பாயசம் தானே. பாயசம் வந்துட்டு இருக்கு. இது வந்து சிக்கன், அப்புறம் வந்துட்டு நெத்தலி மீன் பார்த்தீங்களா கழுவி வச்சிருக்கு, தேங்காய் திருவி வச்சிருக்கு. ஆமா சோறியா இன்னொரு பானைக்கு வந்துருக்கு. என்னதை தூக்கணும்? கேனை தூக்கிட்டு வச்சுறா. கொரை கேனை தூக்கு. கொறத கேனை நாகேஷுக்கு அம்மா ஒரு வேலை செய்யல. வந்ததுல இருந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிய. பிரதீக்ஷா உள்ள போ. சித்தி விறவடுப்புல என்ன இருக்கு? சாம்பார். ஆனா ஒரு சர்வத்துல புளி கோர போட்டு எடுமா. நல்லா எங்க சித்தியை பாத்துருங்க. வயசான காலத்துல எங்க சித்தப்பாயை போட்டு வேலை வாங்க. அந்த ஒரு கொடுமைக்காரி சித்தியாகும். கொடுமைக்காரி சித்தி. பத்தியெல்லாம் மக்களே என்ன இருக்கா உங்க டீ காப்பி? சித்தி உன் பேர் என்னது? யூடியூப்ல இல்ல, யூடியூப்ல இவளுக்கு என்ன பேர் தெரியுமா? காப்பி பாட்டி. டீ பாட்டி. டீ பாட்டி. அங்க அவ்வளவு பிள்ளைல டீ பாட்டி பாய். ஏன்னா அது காப்பி பண்ணின்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. நீ வீட்டுல லைவ்ல இருக்கும்போது நீ காப்பிக்கு சண்டை போட்டாலாட்டி பானையில வேணும் குண்டால வேணான்னு. அதான் டீ பாட்டி. இந்த பாட்டியை பாருங்க, சின்சியர் வேலை. ஒரே காய்கறி நறுப்பாதான் இருக்கு. இப்ப அங்க கேப்பா விஜயக்கா எங்க போனாலும் வெட்டியா தான் இருக்கான்னு. சித்தி என்ன பத்தி பெருமையா சொன்னீங்கன்னா கொஞ்சம் சத்தமா சொல்லு சித்தி. சொல்லு சித்தி. மீனெல்லாம் கழுவி, ஆமா வேற என்ன செஞ்சா எல்லாம் பண்ணி தந்து எல்லா வேலையும் செய்திருக்கா. கடையில அட்வான்ஸ் கொடுத்தா பூக்காரன் போயிட்டான். பூக்காரன் போகலட்டி பூக்காரனுக்கு பக்கத்து கடைக்காரன் மண்டை போட்டான். அதனால கடை அவளும் பூட்டு. இப்ப என் பிள்ளைக்கு யாராவது ஒரு உதவி பண்ணுங்க, பூ வேணும். நாளைக்குதான் வீடியோவே போடுவேன். நீ இப்ப பூ கேட்டியனாக்கி சித்தி எப்படியாவது வாங்கிட்டு வரலாம் சித்தி. ஆமா என்ன செய்ய இப்போ? அப்போ அண்ணனும் கடையில வாங்காம தானே மணியன் வந்திருக்கான். நேத்தைக்கு அளவு போல அந்த ரோஜாவை வாங்கிட்டே வந்திருக்கலாம். பத்தியா யோசிக்காம பண்ணியாச்சு. பிச்சியே நீ வைக்காம இருந்திருக்கல்ல, கொஞ்சம் சரத்தையாதான் ஒண்ணு போட்டிருக்கலாம் மாட்டி. இப்ப யாரா பிச்சு பூ தருவாங்களா கேளு, நம்ம தொடுப்போம். சித்தியோ பிச்சு பூ யாரா தருவாங்களா? பிச்சு பூ வைக்கலாம் அவனுக்கு. நமக்கு மாலை கட்டி யார்கிட்டயே பூ இருக்குன்னா கேளு கட்டுவோம். வேற இப்ப கடை பூட்டின பிறகு என்ன செய்வா நீ? முதல்ல நீ தப்பு செய்தா விஜய். என்ன தப்பு செஞ்சுட்டேன்? மணி மருந்தும் ஆரோக்கியம்னுக்கு நீ கொஞ்சம் அரளிப்பூவா உங்க அம்மட்ட பறிச்சு கொடுத்து விடுங்க. அரளிப்பூ போடுவாளா? போட மாட்டாள்ல, பிச்சு தானே போடுவா. அரளிப்பூ போடுவாளா சித்தி? அரளிப்பூ போட மாட்டோம்ல. பத்தியா பிச்சு தான் போடணும். மாமி இறைச்சி வெந்துட்டு ஐயா நீ நான் பண்றேன்னா பண்ணா விட மாட்டேங்க. அவியதான் பண்ணுவாங்க. பத்தியெல்லாம் எங்க சித்தி இப்படிதான் செய்வா. அவ தான் அவ்வளவு வேலையும் செய்வேன்னு சொல்லுவா. அவ செஞ்சாதான் அவளுக்கு பிடிக்கும். நம்மள அறுப்பா. உப்பு போடணும். எதுக்கிட்ட அந்த நொண்டிக்கால வச்சுட்டு ஒரு மாதிரி பாஞ்சிட்டு கிடாக்கா? யாமுட்டி என்ன எப்படி டார்ச்சர் பண்றீங்க? நொண்டி 58-60 வயசு ஆக போகுது, என்னைய டார்ச்சர் பண்ணி. இவளுக்கு 58-60 வயசு ஆகுல மக்களே. அப்ப ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கலாமா? எங்களை எல்லாம் சொல்ல நீங்க அது வச்சா நல்லா இருக்காது, இது வச்சா நல்லா இருக்காது, நான் தான் எல்லாத்தையும் வைப்பேன். அப்ப வை. நீ குறை சொல்ல, நீ குறை சொல்லிட்டே இருப்பா. நீ வச்ச சாம்பார் நல்லா இல்ல, நீ வச்ச விஷம் நல்லா இல்லம்பா. உனக்கு அடுத்து பால் டயல் போட வேண்டியதான். பாயசம் ஒரு பாயசத்தை போட வேண்டியதான். மணி 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 எங்க நல்லா படுத்து கிடக்காரு. சித்தி நீ மல்லிகைப்பூ வாங்கி தொடுத்திருக்கேன் நல்லா. அவளையும் சாமிக்கு போட்ட முட்டி. அப்ப இப்ப வாங்கி தானே கெட்டி தரேன். உருப்படாது. மடிக்குள்ள இருக்கு. நேத்தைக்கு வந்து பூ ஆர்டர் கொடுத்தோமா, அங்க வந்துட்டு இன்னைக்கு ஒரு கடைக்கார ஆள் சாவ போய் மொத்த கடையும் கூட்டிட்டாங்க. இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு பூ இல்ல, அதனால நாங்க மல்லிகை பூ வாங்கி கெட்டிட்டு இருக்கோம்.
பாருங்க மக்களே, ஒரு மல்லிப்பூ இன்னொரு மல்லிப்பூ கட்டுது. ஐஸ் எப்போ எப்போ ஐஸ் கட்டி தலையில பொண்டாட்டிக்கு மட்டும் கவிதை சொல்லா. எப்பா அங்கே ஒரு கவிதை சொல்லா. உங்க மாப்பிள்ளை எனக்கு சொல்ல வேண்டாம். உங்க மாப்பிள்ளை ஒரு மல்கோவா மாம்பழம் மல்லிப்பூ கட்டுது. மல்கோவா மாம்பழம் மல்லிப்பூ கட்டுவா. மணியனை தங்கச்சி ஒரு கறிச்சட்டி மல்லிப்பூ கட்டுது. அந்நிய பாருல உளுந்து உளுந்து சிரிக்குல அங்க பாரு மல்லிகை காடிலங்க அண்ணிய மல்லிகரையோட வரணிலங்க அண்ணிய. என்ன இது சிரிப்பு? ஐயா செத்து போகாதீங்க சிரிப்பு. அண்ணனுக்கு பதில் சொல்ல முடியாது. சரிதா, சரி இவ்வளவு அழகான என்ன பொண்ணு கிடைச்சுமா? அவளுக்கு ஏற்கனவே அவ அத்தா மேல ஒரு கண்ணு தான். கொஞ்ச நாள் கட்டிக்கிடுவாளாம். தம்பி ஒழுங்கா சோறு போட்டு பாருன்னா இங்க பாருங்க, ஒரு குப்பைமேனி கீரை ஒரு கொத்தமல்லி எட்டுது. என்னங்க நாய்ஸ் உங்களுக்கு? நாய்ஸ் உங்க தான் இருக்கோ? நாய்ஸோ ஆமா நைஸ் மம்மி. நாய்ஸோ பாருங்க, இதுதான் எங்க ஒரு நாய்ஸோ. இல்ல எங்க மாமியார் கியூட் மாமியார். சின்ன மாமியார். கியூட் மாமியார். நல்ல மாமியார் இல்ல தெரியுமா? அது போஸ் கொடுத்து நிக்கிறது பேர் அசையாம கல்லுக்கிட்டு போயிரு. ஆனா எங்க மாமியார் மண்டைய போட்டா நான் நல்லா ஃபீல் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? ஒரு மாங்காய் மாதிரி போவேனா அப்பப்ப மாங்காய். மாமியாரும் காரியமான மாமியார் தான் பாத்தியா. எனக்கு 10 ரூபா, மருமனுக்கு மட்டும் 200 ரூபா. அது எனக்கு அந்த 10 ரூபாய் வந்த உடனே தந்திருந்தா ஒண்ணு இல்ல. அது 10 ரூபாய் 1 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. 200 ரூபாய் மட்டும் கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் வெளியே போகும்போது கொஞ்சம் அவங்கள கருது. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். எனக்கே 10 ரூபா தான் தந்துச்சு. அதுக்கு பிறகு 2 ரவுண்டு மேல 2 ரவுண்டு உள்ளே வெளியே போயிட்டு வந்ததை பார்த்துட்டு ஐயா நீ எதாவது சொல்லுவானே, கண்டிப்பா ஏதாவது சொல்லுவானேன்னுட்டு இந்தாங்க உங்களுக்கு 10 ரூபா. இப்ப என்னதான் நோக்கி நோக்கிட்டு போற? கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கல்லும் மாஃபியா. இப்படி கணிக்க பூவ பொண்டாட்டி கட்ட பூ நல்லா பாத்துடுங்கடே. மல்லிப்பூ மல்லிப்பூ கட்டுவாம்ல. மல்கோவா மாம்பழமும் மல்லிப்பூ கட்டுவாம்ல. நான் மட்டும் கரிச்சட்டி சும்மா இரவு எங்க அண்ணி அப்படி சொல்லுவாங்க. மண்டல அவளும் ஈரும் பேரும் புளுத்து சாடும் மக்களே. ஒரு நாள் குளிப்பும் கிடையாது, ஒரு கொண்டாட்டமும் கிடையாது. அண்ணியோ அண்ணன்ட்ட போய் அண்ணி போர் அடிச்சிட்டா வேணும் வேற ஒரு அண்ணி பாப்பான்னு கேட்பமா. அவன் சிரிச்சாம்னா நீங்கள் அவனை விட்டுட்டு போயிடணானே. சரியா? அவன் என்ன சொல்லான்னு பார்க்கணும். அண்ணன் என்ன செய்யா? நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு உன்ட்ட ஒரு கொஸ்டின். நமக்கு இந்த அண்ணி வேண்டாம், மாற்றிட்டு வேற அண்ணி எடுத்து வாங்குவோமா? வேற அண்ணி வாங்குவோமா? நீ நம்மள சிரிக்க, நீ ஏன் சிரிக்க? வீடியோ சரி, நிறைய பிள்ளைகள் கேட்கும் உங்கள் குடும்பத்தில் நான் ஒரு மருமகளாக வரட்டான்னு கேட்காவ. கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லையா? நீ ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம முடிச்சிடலாம். எப்படி நீ ஓகேன்னு சொல்கிறியா? இல்லை உங்கள் மணி தம்பி இல்லை லிங்கேஷ் தம்பி யாருக்காவது முடிக்கணும். வேணுமா வேண்டாமா? அண்ணி நிற்கணும்னு பார்க்குறியோ? அது நீ பார்த்து வை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உன்னோட டேலண்ட். இப்போ எங்கள் அண்ணி நின்னாவ மக்களே பின்னாடி என்ன சிக்னல் கொடுத்துன்னு தெரில. அதனால எங்கள் அண்ணன் எஸ்கேப் ஆகிட்டான் வசமா. நீங்கள் இப்போ பின்னாடி வரலன்னா அவன் என்னத்தையா சொல்லியிருப்பானா? ஏதாவது பிள்ளைல சரி பரவாயில்ல கரெக்ட் பண்ணி விடுன்னு சொல்லியிருப்பானா? சொல்ல மாட்டானா? என்னல எனக்கு என்னல என்னல எங்க? ஹலோ சார், உங்களை வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாப்புல உங்கள் குழந்தை. ஏன் லட்டி ஏன் அண்ணன் இந்த பிள்ளை என்ன செய்யலாம்? என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? தொட தொட அழகா தொட. பயலுக்கு மூஞ்ச தொட அழகா. நான் உன்ன ட்ரெஸ் போய் போடுங்கண்ணா. போ தண்ணி கொடு, நைஸ் தண்ணி. ஆனா என்னன்னாலும் கரெக்டா அவனுக்கு படையல் போடுறதுக்கு வருஷம் வந்துருவோம். பத்தியாமணியனே பூசாரி மாதிரி அதுக்கெல்லாம் லீவு கரெக்டா கிடைச்சிரும். குங்குமம் மணிய மட்டும் தான் கோரிக்கை வச்சேன் சத்தியமா. அது யார பத்தி நான் யோசிக்கல. அவன் தான் கிளியரா போடுவான். அவன் எல்லாம் போனே அடிக்கலையா?
என் மோகிட்ட தான் சொன்னேன், எப்படியாவது அவனை வர வச்சிரு மக்களே அப்படின்னு. சத்தியமா குங்குமம் கொடுப்பியா? ரோஜா பூவா? ஏதாவது ரோஸ் கலர்ல ஏதாச்சும் சித்தி ரோஜா பூ ஏதாவது இருக்குமான்னு கேட்கான். தித்தியே ஏதாவது. சித்தியோ தித்தியோ? கொஞ்சம் கூட வெந்திருக்குமா? கலரே வரல, கஞ்ச பையில இருத்தி வை. பெரியப்பாய் போட்டோ எடுத்தியா? அழகுக்கு அழகு சேர்த்தாச்சு. விளக்க ஃபர்ஸ்ட் கொளுத்தணுமா? நீ போன தடவை எப்படி வச்சு அப்படி வை. ஏல உதிர்ப்பு கொஞ்சம் பிச்சு கொடுக்கணுமா? நைசக்கா, நைசக்கா, என்ன ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறீர்கள்? எப்படா முடியும் திங்களான்னு தானே? தெரியும் 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 தெரியும். இங்க நமக்கு வேலையே இல்ல, உனக்கு என்ன டயர்டா இருக்கு வீட்டுல? பத்தியா இப்ப தெரியவா என் நிலைமை? தெரியவா டி இடியா? எங்க அண்ணன் அணவுலயே இருக்கணும், எப்ப மூச்சு காத்து அவளுக்கு பட்டுக்கிட்டே இருக்கணும். பொசுக்கு பொசுக்குன்னு என்ன லட்டி எங்க அண்ணி அப்படி சொல்லிட்டா? நீ நான் பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகல. உங்களுக்கு எப்பவுமே தெரியும் நீ மண்டல்னு. நீனே பூ பறிச்சு வச்சுட்டு அடுத்த வீட்டுல சண்டை போவியோ? வாழைப்பழம் உண்டா? வாழைப்பழம் இருக்கா சித்தி? வாங்கலையோ? ஐயே, இவன் நேத்தைக்கு குவாசா கணக்குலதான் வந்து வாங்கியிருக்கா எல்லாம். போன வருஷம் ஜூஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்து 2 லிட்டர் பாட்டில் எல்லாம். இந்த வருஷம் ஒண்ணும் இல்ல. போ. ஆமா, அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தான். கடை பூட்டிட்டி சும்மா வரல. அந்த கடைக்காரன் மண்டைய போட போய் மொத்த கடையும் பூட்டிட்டாவ. மணக்குடி வரைக்கும் ஒன்னேயா மணினே? நான் மணக்குடி வரைக்கும் இவ்வளவு கூட்டிட்டு போகணுமா? சும்மா இரு, வாங்கிட்டு வரட்டா? சரி, இப்ப வைக்கிட்டு பாப்போம். சரி, நாங்க எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் பண்டை வாங்கல மக்களே. நிறைய பண்டை எங்க சித்தி வாங்காம இருந்திருக்கா, வாங்க போறோம். மணக்குடிக்கு போறேன், அங்க மாற போனிட்டு அடிச்சு கூட பத்துக்க உனைய ஏமே. அந்த முகல டீ கடை தானே இருக்கு. ஜூஸ் பிஸ்கட் இதெல்லாம் வாங்காம இருந்திருக்கா. சரி, இதுல இருக்க கடையில பாரு என்னெல்லாம் இருக்குன்னு. இந்த கடையில ஜூஸ் இருக்கான்னு கேளு. ஐயே, ஒண்ணும் இல்ல போலுக்கு, வேற கடைக்கு பேரு. புத்தளத்துக்கு போமா? அப்படி அந்த தான் போகணுமோ? அங்கேயும் தாண்டி தான் போகணுமோ? ஏ அப்பா, பாத்தீங்களா மக்களே, இதுதான் மணக்குடி. ஸ்லைஸ்ல 2 லிட்டர் இருக்கா? மெரிண்டா இருக்கு. ஸ்லைஸ் தான் பிடிக்கும். ஸ்லைஸோ மாசாவோ அது இல்லையா? அது ஒரு 1/2 லிட்டர் எடுங்க. அப்ப இன்னொன்னு வேற ஏதாவது வாங்க. ஒரு மிரண்டா பல்பி ஆரஞ்சு வேணுமா? வேண்டாம், அது வேண்டாம், மெரிண்டா தாங்க. பிஸ்கட் வாங்க. குட் டே கீழ இருக்குல்ல, ஒரு 4 தாங்க. ஆமா, இதுல மணினே, இதுல ஒண்ணு கிரீன்ல ஒண்ணு வாங்கிட்டு அந்த மேரிகோல்ட்ல ஒண்ணு வாங்க. கீழ ஆரஞ்சு ஒண்ணு கிரீன் ஒண்ணு தாங்க. ஒரு மேரிகோல்ட். மேரிகோல்ட் சின்னது ஒண்ணு தாங்க, பெருசு தாங்க. ஒரு மேரிகோல்ட் பெருசு. வடை வேணுமா? ஒரு 4 நபாட்டி கொடுங்க. வடை
இல்லையா அண்ணே, ஒரு சேக்கப்பர் வாங்கி தான். சக்கப்பாரு கொடுங்க. சக்கப்பாரு இருக்கா? அம்மா போனா சேக்கப்பர் சும்மா 10 ரூபாய்க்குள்ளது பிடிக்கிறது. 10 ரூபாய்க்குள்ளது இல்லையா? கொடுங்க, 20 ரூபா கொடுங்க. சரி ஏதோ ஒன்று தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஐஸை குடிச்சிட்டு போவோம். வீட்டுக்கு போனா டிக்கெட் அதிகமா இருக்கு. தேங்க்யூ. 20 ரூபாய்க்குள்ளது இவ்வளோ குட்டியா இருக்கு. அது கம்பெனி ஐட்டம், அருண் ஐட்டம் அப்படிதான் இருக்கும். கம்பெனி ஐட்டம் 252 சின்ன ஹாப்பி ஒன்று தான். வைங்க. 200 எப்படி சொல்லணும் மக்களே, இது நம்ம ஃபேன்ஸ்னே அப்படி சொல்ல. எங்க போனாலும் ஒரு ஃபேன்ஸ். எங்க போனாலும் இந்த பையன் வந்துருவான் பாத்துருங்க. நான் ஊரு டூர் போனாலும் இந்த பையன் வந்துடுறான். சரி, மத்தியான நேரத்துல வடதுங்க வந்திருக்க. வா. சரி பாய், நேரம் ஆயிட்டு. கம்முனாட்டி சப்பா சப்பா அண்ணா, நாங்க பெயிண்டா? அப்படியா? சரி, ஆமா, எங்கேயும் சோறுல கொண்டு ஆகிறீங்க. கட்டில நிமித்திருக்கலாம். மாத்துங்க மாத்துங்கோ. எம் டிலிவி கால்குள்ளடக்க குந்தாணி எலும்பு. விளக்கு வைக்கணும். அது அங்க கொளுத்தி வச்சிருக்கல, அங்க கொளுத்தி வச்சிருக்கல. இருக்கட்டும். எப்பவும் கொளுத்திதான். இப்ப நான் வந்தோடனே கேட்டேன். ஆமா, வந்தோடனே விளக்கு தான் கேட்டான் அவன். எல்லாம் இப்படிதான். அதான் நான் நேற்று வாங்கினதுல அறுத்து வச்சிருந்தேன் சாமிக்கு வைக்கும்போது. ஆரத்துக்கு மேல போடதுக்காண்டி. அது இதெல்லாம் நீங்க இப்ப வாங்கி வச்சுங்க. அப்ப இருந்திருக்குல மாதிரி எதுக்கு விளக்கு வச்சிருக்கீங்க ஆளுக்கு. மீன் எடுத்துனோம். அனிஷே வா. அண்ணி, இது போதும். ஒரு ஆணும் ஒரு பொண்ணு. திட்டி பொங்க அம்மா அழுதுட்டு எல்லாரும் கேட்பாங்க அவையதான் கரெக்டா இருக்கா நீங்க சிரிக்கிறீன்னு. இப்ப அழுதான் வருவானா ஏதாவது சொல்லுங்க. தெரியுமா, அவன் இப்ப வர்றப்ப யாரும் அழக்கூடாது தெரியுமா. அவன் வந்து இப்ப சந்தோஷமா தின்னுட்டு போனோம், அதுக்கு அழக்கூடாது.
அங்க வா, நீ முதல்ல வா கீழே இருங்க. நீ வா, அங்க வா. சாமி கும்பிடுங்க. வாங்க 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 கீழே இருங்க. பப்பு இங்க வா. வா மாமோல ஓடியா. சாமி கும்பிடுங்க மக்களே. மாமன் நினைச்சு கும்பிடு பப்ளு. மாமனை நினைச்சு கும்பிடு. ஓ லிவிமா வா, பெரியப்பா நினைச்சு கும்பிடு ஓடியா. வா எலும்பு எலும்பு. இங்க வா, எலும்பு மக்களே இங்க வா. அனிசு போன் பேசிட்டு இருக்கேன். உனக்கும் அங்க அவளை பத்தியா ஜூஸ் ஜூஸ் சித்தப்பன நினைச்சு கும்பிடு. அவன் குடிச்சிட்டு தருவோம், நம்ம குடிக்கலாம். போ. ஐயோ கடவுளை, வெள்ளச்சிக்கு வந்திருக்க வாழ்வு. நான் எதை எடுத்துட்டு போறேன் எனக்கு தராம அம்மா அம்மா பப்பளமா தொட்டு கும்பிடு. பார்த்துருப்பான். இருந்தாலும் கஷ்டமா இருக்கும்ல, பார்த்தாதான் அழணும்னு இருக்காடே. எங்க அண்ணன் எவ்வளவு அழகா இருக்கான் பத்திலாம். எங்க அண்ணனுக்கு எங்க மணியன்னு அழகு சேர்த்துருக்கான், அதான் அழகா இருக்கான். வாவ். காக்கா ஏய் இப்படி சவுண்ட் திருப்பி சித்தி. கா 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 எப்படி சிக்னல் கொடுக்க பாரு. அண்ணனுக்கு பிடிக்காதது பிடிச்சது எதுவும் வாங்கி வைக்காம இருக்கேடி. அவனும் மொத்தத்திலே பிடிக்கலையா? நீ அவன் நல்லா குடிக்க கடுங்காப்பி போட்டு வைக்கல, அவன் நல்லா திங்க அரிசி வறுத்து வைக்கல, அதை மட்டும்தான் அவன் அப்படி தின்னு நான் பாத்திருக்கேன். அதை வாங்கி வைக்கல. நீ கடையில உள்ள பண்டத்தை வாங்கி வச்சு சோத்த பொங்கி போட்டேன்னா வந்துருச்சு. ஆமா நீ வாசல் நிக்காதட்டி, அது எப்படி திங்கும்? வந்தான் பத்தியா. சாப்பிடுங்கோ. சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. பார்த்தீங்களா? வாங்க எல்லாரும் வந்திருந்து சாப்பிடுங்க. இப்ப நீங்க எல்லாரும் உள்ள போங்க சாப்பிட. ஏன் வாய்ஸை கேட்டோன்னு ஓடிட்டான். போங்க. கொடூரமான வயசா இருந்திருக்கு பத்தியில. ஆமான்னு சொல்லிட்டு பத்தியில நீ பாயசம் கிடையாதுன்னு தள்ளி போங்க. சாப்பிடு சாப்பிடு. உட்காரு கீழே உட்காரு. சாப்பிடுவோம். இந்த மனுஷனை பத்தியில கரெக்டா சாப்பிட நேரத்துக்கு வந்திருக்கு. நேரமே ஒரு கிலோ சாமி கும்பிடுங்க போங்க. லைட்டா போய் அண்ணனை கும்பிட்டுட்டு ஓடியாங்க. சரி இனி வீடு சின்ன வீடு மக்களே, அதனால வீடியோ எடுக்க முடியாது. ஃபுல்லா கிரௌடா இருக்கு, வீடியோ எடுக்க முடியாது. உள்ள போய் நாங்க சாப்பிடோம். சரியா? இன்னைக்கு vlog இப்படிதான் போச்சு. ஓகே டாடா பை. ஜவேஸ் குட்டி. ஆமா பாயசம் வச்சிருந்தா அப்பளம் வைக்கல. சரி எல்லாரும் சாப்பிடுவோம் மக்களே, நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே. ஆமா.